பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் கூட இந்த புதிய மே மாதத்துல முதலாவது ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள்ல நாம் எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க முடிய கர்த்தர் நல்ல ஒரு தருணத்தை தந்திருக்கிறாரே. கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். வாருங்கள் நாம் இணைந்து தேவனை நாம் ஆராதனை செய்வோம். பாருங்க, கண்களை மூடி இருக்கிறதான இடத்துல அந்த பரிசுத்தமுள்ள தேவனை அப்படியே நாம் வாய்களை திறந்து கர்த்தரை நாம் துதிப்போமா. ஆவியானவரே எங்கள் மத்தியில வாருங்கப்பா. கூப்பிடுவோமா அப்படியாக, எங்கள் மத்தியில வாருங்கப்பா. உங்க வீட்டுல அந்த சத்தம் எழுப்பட்டு, நீங்க இருக்கிற இடத்துல அவரை கூப்பிடுகிற சத்தம் எழுப்பட்டு. ஆவியானவரே நீங்க வாருங்க ராஜா. வேதத்துல சொல்லப்பட்டுகிறது, ஒருவன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உருக்கமாய் கூப்பிடுகிற வேளையில கர்த்தர் மனம் இறங்குகிறவராய் கடந்து வருகிறவர். இந்த நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ராஜா. எங்களது தயவரரே ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவனே கடந்து வருவீராக. உம்மை வருக வருக என்று சொல்லி உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. முற்பிதாக்களின் தேவனாய் இருக்கிறவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற தேவனாய் இருக்கிறவர். எங்களை இந்த நாட்களில் கர்த்தர் தாமே எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாய் கூடியிருக்கிறோம். எங்களுடைய ஆராதனைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் ஆண்டவரே கர்த்தர் எங்கள் மத்தியில இறங்கி வருவீராக. எங்களுடைய பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் தாமே இறங்கி வாருங்க ராஜா. உம்முடைய ஆனந்த தைலத்தினால எங்களை அபிஷேகப்படுத்துங்க. உம்முடைய ஆண்டவரே பரிசுத்தாவின் வல்லமையினால கர்த்தர் எங்களை நிரப்ப வைங்க ராஜா. ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
வல்லமை மிக்க தேவனாய் எங்கள் மத்தியில கர்த்தர் அசைவாடுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி உம்மை ஆராதித்த போது கர்த்தர் இறங்கி வந்ததை போல இந்த நாட்கள் எங்களோடு கர்த்தர் ஆண்டவரே இறங்கி வந்திருக்கிறபடியால எங்களோடு கூட இருக்கிறவராய் காணப்பட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, எல்லா தடைகளையும் கர்த்தர் நீங்கி போக செய்யுங்க. உடைய பலத்தால் இடைக்கட்டி கொள்ளுங்க ஆண்டவரே. உடைய பிரகாசத்தின் வல்லமை எங்களுடைய ஒவ்வொருத்தவங்களுடைய ஆவி ஆத்துமா சரித்துக்குள்ளாக இடைப்பட்டு கொண்டிருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த நாட்களில் கூட ஒரு சில பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பாருங்கள், கர்த்தர் நம்மளுக்கு தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, என்னுடைய ஜீவனை காட்டிலும் உம்முடைய கிருபை மேலானது என்று சொல்லி பாடியிருக்கிறான். அவருடைய கிருபையினால தான் தாவீது கிருபையை சார்ந்து கொண்டபடினால தான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் சிங்காசனத்துல நிலை கொண்டிருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருந்தார். ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருந்தார். நாட்களில கூட நம்மளுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நாம் அவரை ஆராதிக்க அவர் நம்மளுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தருவார். இந்த மாத்துக்கு ஏற்றிய பலனை கர்த்தர் தருகிற போதுமான தேவனா இருக்கிறார். கரங்கள் தட்டி ஒரு சில பாடலை இந்த நாட்களில் நான் பாடுவோம். முதலாவதாக நான் பாடுவோம், நான் நிற்பதும் நிர்மலமாகாதது அவருடைய கிருபை என்று சொல்லி நான் பாடலை பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பாடுமா கண்களை. நிர்மலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. துதிப்பதும் மாலையில் கழிப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் தள்ளிலே இடரம காப்பதும் கிருபையே. பாதம் தள்ளிலே இடரம காப்பதும் கிருபை. சேர்ந்து சொல்லுவோம், கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, சொல்லுவோமா கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. கரங்கட்டுவோமா? அக்கினி நடுவிலே நான் நடந்தாலும், எரிந்திர நீர்த்தாலும் தூதனாக நின்று என்னை காக்க போதுமானவர். எங்களை காக்கிறவரே, அக்கினி நடுவினிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும்
கிருபையே அக்கின் நடுவினிலே என்னை நிறுத்திட வேண்டாலும் தூதனாக நினைத்து என்னை காப்பதும் கிருபையே நாளின் நடுவிலும் சீரிடும் புயலிலும் ஆழியின் நடுவிலும் சீரிடும் புயலிலும் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே தீமையில் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே கிருபையே தேவ கிருபையே கரங்களை கிருபையே தேவ கிருபையே கிருபையே சத்தமா பாடுவா கிருபையே சொல்லுவதுமாய் கேட்கவே கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே நான் இருப்பது நீர்முள்ளமாகாததும் தேவ கிருபையே நான் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே நான் இருப்பதும் நீர்முள்ளமாகாததும் தேவ கிருபையே நான் வாழ்வதும் சுகமுடன் இருப்பது கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனாங்களுக்கு விலகி மீட்டதும் கிருபையே கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டனின் கைக்கு விலகி காப்பதும் கிருபையே ஆத்துதேவியே அரவணையும் ஆத்துதேவியே அரவணையும் மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே மாபெரும் கிருபையே எங்கள் தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே கிருபையே தேவ கிருபையே சொல்லுவோம் கிருபையே தேவ கிருபையே நான் நிற்பதும் நீர்முள்ளமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே நான் நிற்பதும் நீர்முள்ளமாகாததும் தேவ கிருபையே நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே ஹல்லேலூயா ஆமென். அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறவைகளாய் இருக்கிறது. இந்த நாட்களில கூட கர்த்தர் எவ்வளவோ சூழ்நிலையில் வந்தாலும் அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம் ஆண்டு கொள்ளும்படியாக ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷ புத்தகம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆண்டு கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். நாட்களில கர்த்தர் ஒரு புதிய நாளை புதிய கிருபைகளை கர்த்தர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஆமென். பாடுவோம். அந்த நாளில் புதிய நாளுக்குள் என்னை வழி நடத்தும் புதிய கிருபைகளால் என்னை நிரப்பும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் யாவரும் கரங்களை தட்டி நாம் இருக்கிற இடத்துல நாம் பாடுவோம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையை வழி நடத்துவார். நம்மளால வாழ முடியாது, ஆனா அவர் நம்மளை வழி நடத்த போகிறார். ஆமென். அது மனதில் நினைத்து வைத்து நாட்கள் நாம் பாடலை பாடுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? ஆமென். யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக. எஸ். ஆமென். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புது கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா கிருபை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நிரப்பும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா அறிக்கப்படுவோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா குறிவுகள் இழிவாகட்டும் குறிவுகள் இழிவாகட்டும் வறட்சி செழிப்பாகட்டும் எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும் புது கிருபை தாரும் தேவா
வெட்கத்திற்கு பதிலாக உங்கள் நன்மையை தாரும் ஆண்டவரே, நன்மைகளின் பெலனே. எஸ், வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. அந்த களிப்பை தாரும் தேவா.
விடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஓ நல்ல போதகரே, ஓ நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆசீர்வாடுகிறவரே, ஆசீர்வாடுகிறவரே, வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போமா? எஸ் ஆமென், ஆமென். எங்களுடைய ஆவிக்குள்ளாக, எங்களுடைய ஜீவியத்துக்குள்ளாக, எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக உம்முடைய ஆசீர்வாடுதலின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஓ ஆண்டவரே, இயேசுவே, இந்த நாட்கள்ல கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இந்த நாள்ல துதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் எழும்ப செய்யுங்க ராஜா. ஓ பலவீனங்களை கர்த்தர் மாற செய்து பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறவர். ஓ உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நேசிக்கிற தேவனாய் இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ அற்பமான எங்கள் மேல உம்முடைய ஆவியை ஊற்றுகிறவர், ஆவியை ஊற்றுகிறவர். ஓ ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, உம்முடைய மகிமையின் வல்லமையை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. மகிமை மேகம் இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இடத்தை மூடுதே, உன் மகிமை மேகம் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில் கலந்து இருக்கீங்க. என் நினைவில், என் நடக்கையில், என் உணர்வில், என் உயிரில் கலந்து இருக்கீங்க. என் பேச்சில, என் சொல்லில இருக்கீங்க. நினைவில், என் நடக்கையில், என் கலந்து இருக்கீங்க. ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாய் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாய் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆகமேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ.
மேகம் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் இடத்தை மூடுதே, ஒரு மகிமை மேகம் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே அன்பின் வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே எங்களை ஆட்கொள்ளுங்கப்பா. இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆராதனை சொல்லுவோமா? அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி பயபக்தியோடு, ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆவியின் கிருபைகளை கத்த தருவீராக. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே எங்களுடைய வாழ்க்கையில அன்றைய ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலைகள் காணப்பட்டது நிமித்தமாய் எங்களுடைய ஆவி ஒருவேளை தொய்ந்து போனதை போல காணப்பட்டிருக்கலாம், அநேகருடைய வாழ்க்கையில இழந்து போனதை போல காணப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த நாட்களில் என் தேவன் மறுபடியுமாய் உங்களை ஸ்குட்டி சேர்த்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களில் அவர் தம்முடைய ஆவியை கத்த தந்து, இந்த நாட்களில் அவர் தம்முடைய பலத்தை கத்த தரும்படியாய் இந்த நேரத்தில் அவருடைய வல்லமைகள் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இருக்கிறதான இடத்துல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொய்ந்து போனதே, நான் அநேக காரியத்தை இழந்து போய்விட்டேனே என்று சொல்லி காணப்படலாம். என் தேவனுடைய மகிமையின் கிருபையின் அபிஷேகம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தொட்டு அனுமூட்டப்படுவதாக. எஸ் வாய்களை திறந்து ஜெபிங்க, எஸ் வாய்களை திறந்து ஜெபிங்க. ஜெபிக்கிற இடங்கள்ல கர்த்தர் தம்முடைய ஆவியின் வல்லமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். உங்களால ஜெபிக்க முடியும், உங்களால பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை வளர முடியும். எஸ் அவர் உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறவர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களாய் அல்ல, இணைந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாய் உங்களுடைய வாய்களை சத்தம் எழுப்பட்டும். பிரியமான சகோதர சகோதரியே, அருமனை தாய் தகப்பன்மார்களே, வாய்களை திறந்து ஜெபிங்க. சிறு பிள்ளைகளே, இந்த நாட்களை வாய்களை திறந்து ஜெபிங்க. கர்த்தர் இந்த நாள்ல ஒரு புதிய அபிஷேகத்தின் இந்த மே மாதத்துல இந்த புது பரிசுத்த நாட்கள்ல கர்த்தர் தம்முடைய மகிமையின் வல்லமையை உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் ஊற்றப்படட்டும். பெற்றுக் கொள்ளுங்கள். எஸ் ஹalleluya. எஸ் அது ஒரு புதிய பலனை தரும், அது ஒரு புதிய கிருபையை தரும். இந்த நாட்கள்ல இழந்து போனவைகளை மறுபடியும் கர்த்தர் புதுப்பிக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். நீங்க காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. இந்த நாட்களில் கர்த்தர் நீங்க வைத்திருக்கிற எல்லா வெற்றிடத்தையும் அவர் நிரப்ப போதுமானவராய் இருக்கிறார். எஸ் 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 ஹalleluya. ரிசீவ் அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒவ்வொருவரை பெற்றுக் கொள்ளும்படியாய் நிரப்புங்கப்பா. வீடுகளில் நிரம்பி வழியட்டும், ஒவ்வொரு ரூமுகளில் நிரம்பி வழியட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் நதி இந்த நாட்களில் ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளாய் நதிகளை போல பிரவாகித்து கடந்து வருவதாக. அலை அலையான பரிசுத்த பிரசன்ன உங்களுடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. பரிசுத்த ஆவியானவர், அன்பின் ஆவியானவரே, ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாய் போங்கப்பா. ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஆவியோடு கலந்து கொள்வீராக. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாடு பரிசு
ஐயா. அன்பினாவியானவரே, பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவரே, ஆமென். ஆண்டவரே, ஜெபிக்க முடியல என்று சொல்லி நினைக்கிறவர்களுக்கு, அநேகர் கண்ணீரோடு இந்த இடத்துல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே உம்முடைய அன்பின் நேசத்தை ஊற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அன்பின் ஆவியானவரே, உம்முடைய நேசம் அவங்களோடு ஒட்டப்பட்டிருக்கிறது. ஜெபிக்க முடியாதவர்கள் பரிசுத்த ஆவியானோட துணையோடு இந்த நாளிலிருந்து ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாய், ஆண்டவரே மாறி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், மாறிக்கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேவ மகிமை வெளிப்படுவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உள்ளுக்குள்ள ஒரு கொழுந்து விட்டு எரிகிற காரியம், ஆண்டவரே, எவைகளெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை சீர்படுத்த வேண்டுமோ, சபைப்படுத்த வேண்டுமோ, கர்த்தர் இந்த நாட்களில் கர்த்தர் அப்படியாய் உணர்த்தி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் தனிமையானவர்கள் அல்ல. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் பேச்சில, மூச்சில, உணர்வுல, சிந்தையில, எண்ணங்கள்ல, தீர்மானங்களில நிறைந்திருக்கிறவராய் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டு ஆசீர்வதிப்பீராக. அப்பா, விசேஷமாய் ஆண்டவரே எல்லாருமாக சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆங்காங்க இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே எல்லா ஆண்டவரே மக்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு காணப்படுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக, தேவ கிருபை காணப்படட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போறதுக்காக கரங்களை தட்டி நம்ம ஆண்டவருக்கு ஒரு நன்றி பலிகளை செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனைகள் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை நாம் ஆராதனை பண்ணணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் மறுபடியும் சொல்லுவேன், நாம் பார்க்கிறவர்களாய் அல்ல, நாம் இணைந்து ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் ஏதோ நம்ம டிவியில் இல்லை நம்மளுடைய செல்போனில் ஆன்லைனில் பார்க்கிறவர்களாய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த நாட்களில் நாம் உண்மையாகவே ஆராதிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், அந்த உள்ளத்தோடு கலந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்னா தேவன் உங்களையும் என்னையும் அவர் பார்க்கிறார். அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் வாஞ்சிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இணையதளங்களில் ஏகப்பட்ட காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் அதை நம்ம பார்த்துக்கிட்டு அது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக அல்ல, நாம் இணைந்து ஆராதிக்கிறவர்களாய், இணைந்து தேவனோடு இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவியை பெற்றிருக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது கூட இந்த ஓய்வு நாள், தேவனுக்கென்று ஆராதிக்கிற நாள், தேவனுக்கென்று கொடுத்து ஆராதிக்கிற ஒரு காரியமும் இதுல உண்டு. ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களால தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய உள்ளம் இருக்கும் என்றால், ஆயத்தம் இருக்கும் என்றால், இந்த நேரத்தில் போய் உங்களுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். காணிக்கையை எடுத்து இந்த நாட்களில் ஒரு பாடலை பாடும்போது காணிக்கையை எடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய திருச்சபையை சார்ந்த தேவ பிள்ளைகள் நீங்கள் இந்த ஆராதனையில இந்த நேரத்தில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் ஆயத்தமாக்கி வைத்துக்கிற காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை நம்ம திருச்சபையில வந்து கொடுக்க முடியல, பரவாயில்ல, ஆனா நம்மளுடைய வேதாமத்துக்குள்ளாய் அவைகளை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அவைகள் மேல் கரங்களை வைத்து இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்கவும் செய்யலாம். ஆமென்.
கண்களை மூடி காணிக்கை ஒருவேளை நீங்க ஒதுக்கி வைத்திருப்பீர்கள் என்றால், இல்லை இந்த நேரத்திலே கூகுள் பேல இல்லை மற்ற அந்த இணையதளத்துல பார்க்கிற அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த லிங்க்ல நீங்க இந்த அக்கௌண்ட்ல நீங்க ஒருவேளை செலுத்தி இருக்கலாம். அதற்கு மேலாக கரங்களை வைத்து செலுத்த முடியலைன்னா கூட பரவாயில்லை, காணிக்கை கர்த்தருக்கு நீங்க செலுத்தலைன்னா கூட பரவாயில்லை, அப்படியாய் முழங்கால் படிட்டு கரங்களை கூப்பி படைக்கப்பட்டதான காணிக்கைகள் மேல கரங்களை வைத்து ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த காணிக்கைகளை நாங்கள் உமக்கென்று நாங்கள் செலுத்தி இருக்கிறோம் ஐயா. வேற எந்த காரியத்திற்காக எந்த நோக்கத்திற்காகவும் இல்லை, முழுக்க முழுக்க உம்முடைய ராஜ்யத்திற்கென்று ராஜா நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் செலுத்தினதான இந்த காணிக்கையை நீர் பரிசுத்தப்படுத்தி அதை நீர் அங்கீகரிப்பீராக. உமது ராஜ்யத்திற்கென்று விதைக்கிறதான இந்த விதைகளை ஆண்டவரே மறுபடியுமாய் நாங்கள் 100 மடங்கு அறுவடை செய்யத்தக்கதான திராணிகளை எங்களுக்கு தருவீராக ஐயா. நீர் முற்றிலுமாய் அப்படி தரப்போகிறதா இவருக்காய் நன்றி. அது மாத்திரமல்ல, இந்த நேரத்துல பிறந்த நாள், இந்த வாரத்துல பிறந்த நாள், திருமண நாள் காணுகிறதான தேவ பிள்ளைகளை நினைவு கூறுகிறோம். அருமையாய் ஆண்டவரே, எங்களது சபையில இருக்கிற இந்த வாரத்துல பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணுகிறதான தேவ பிள்ளைகளை சபையின் சார்பில் ஆண்டவரே நாங்க இந்த வேளையில பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை இணைந்து மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்கு ஏற்றார் போல இந்த வாரத்துல பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற பிள்ளைகளுக்கு எப்போதும் எல்லாவற்றிலையும் இந்த வருடம் முழுவதும் சம்பூரண ஆசீர்வாதம் கிடைப்பதாக ராஜா நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணினது போல இந்த வருடம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு கொண்டாட்டத்தின் வருடமா இருக்கட்டும். எத்தனை இல்லாமைகள் இயலாமைகள் வந்தாலும், எத்தனை லாக்டவுன் வந்தாலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாமல் நீர் பாதுகாப்பீராக. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவீராக. கடந்த ஆண்டு மட்டம் தட்டப்பட்ட இடங்களில் ஆண்டவரை அற்பமாய் நினைக்கப்பட்ட இடங்கள்ல இந்த வருடம் ஆண்டவரை செழிப்பாய் ஆண்டவரை இரட்டத்தனையான நன்மைகளோடு சிறந்து விளங்குவார்களாக. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. விசேஷமா செய்தியின் வேலைக்காய் ஜெபிக்கிறோம். 2 கரங்களை இருதயத்தின் மேல வைத்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த வேளையில உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை நேர்த்தியாய் வழி நடத்தி வந்த தெய்வம் இந்த வாரத்திலும் கூட எங்களுக்கு என்ன தேவையோ எங்களது ஆவிக்குரிய தேவையை உணர்ந்தவராய் அந்த ஆவியில ஊடுருவி செல்லத்தக்கதான நல்ல ஒரு வார்த்தையை இந்த வேளையில தருவீராக. இந்த பலிபீடத்துல இருந்து கடந்து வருகிறதான இந்த தேவ வார்த்தை ஓ கர்த்தாவே, நல்ல புஷ்டி உள்ளதா, எங்களை புஷ்டியும் கொழுமையும் ஆக்குகிறதான நல்ல ஒரு ஆவிக்குரிய மன்னாவாய் காணப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை எங்களிடத்துல வந்து சேர விடாமல் காணப்படுகிற எல்லா விதமான தடைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது எடுத்து போடப்படுவதாக உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்தில் கூட நாம் சுருக்கமாய் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் இந்த மாதத்துக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்முடைய சபையினுடைய தேவ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென். இந்த நாளில் கூட சில காரியங்களை ஆண்டவர் பாரப்படுத்தின காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை நோக்கி கொண்டிருக்கிறோம். தேவன் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில என்று சொல்லி நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளாய் நாம் வாழுகிறோம். கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில இந்த நாட்களில விசுவாசம் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில தேவை. விசுவாசத்தை குறித்து நம்மளுடைய வாழ்க்கையில அநேக போதனைகளை நாம் கேட்டிருக்கலாம். நாம் அவைகள்ல ஒருவேளை தெரிந்தவர்களாய் இருக்கலாம். வேத வார்த்தையின் பிரகாரமாய் நாம் இன்னும் தேறுகிறவர்களாய், இன்னும் விசுவாசத்துல பலப்படுகிற பிள்ளைகளாய்
நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் வேத வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. மனுஷனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுவார். வாசிப்போம். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிக்கிறீங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். திரும்ப இன்னொரு தடவை வாசிப்போம். வாசியுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்பதே. ஆமென். பார்க்கிறோம், தேவனிடத்துல நாம் சேருகிற ஒரு காரியம் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல தேவனுக்கு பிரியமாய் எப்படி இருக்கலாம்? அங்க தெளிவாய் சொல்லப்படுகிறது, விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியுமா? இன்றைக்கு தேவனுக்கு பிரியமாய் காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி, தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி, இன்னைக்கு அநேக ஜனங்கள் அநேக விதங்கள்ல அநேக காரியங்களை கொடுக்கிறார்கள், செலவு பண்ணுகிறார்கள், ஏதேதோ காரியங்களை திட்டம் தீட்டி செய்கிறார்கள். ஆனா அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பது விசுவாசமே. வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தால் தான் தேவனுக்கு பிரியமாய் நாம் காணப்பட முடியுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நீங்கள் நானும் பிரியமாய் வாழ முடியாது, பிரியமான பிள்ளையாய் இருக்க முடியாது. விசுவாசம், இன்றைக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் எந்த அளவுக்கு நாம் விசுவாசத்துல வளர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு விசுவாசத்தை வாஞ்சிக்கிறோம், எந்த அளவுக்கு விசுவாசத்துல நாம் இன்னும் ஆணித்தரமாய் காணப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் நினைக்கிறார், விரும்புகிறார். அந்த வேத வசனத்துல 2 காரியங்களை பிரித்து காணப்படுகிறது. என்னவென்றால், அங்க சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசமாய் இருந்தோம் என்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் சொல்லக்கூடியவர்களாய் இருப்பார்கள். சொல்ல முடியும் தேவன் இருக்கிறார் என்று. ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்கள் பார்க்கிறதை விசுவாசிக்கிறது விசுவாசம் அல்ல, பார்க்காததை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் அப்படி வெளிப்படையாய் தேவனை பார்க்கல, ஆனா நீங்கள் நானும் தேவனை உணர்கிறோம். அவரை கண்ணால பார்க்க முடியல, ஆனா உணர்கிறோம். பார்த்திராத தேவனை விசுவாசிக்கிறோமே, இந்த விசுவாசத்தை தான் தேவன் பிரியமாய் ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதவசனம் 2 காரியங்களை அங்க பிரித்து காண்பிக்கப்படுகிறது. அவர் உண்டென்றும் விசுவாசிக்கிற பிள்ளைகள் அடையாளப்படுத்தப்பட்டு காணப்படுவார்கள். 2வதாய் நம்ம பார்க்கிறோம், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டுமாம். 2 காரியங்கள் அங்க சொல்லப்படுகிறது. ஒன்று, அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். 2வது, அவரை தேடுகிறவர்களுக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்துல நீங்கள் நானும் பூரணம் உள்ள பிள்ளைகளாய் வளர வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. நாட்களில் அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. பார்க்கிறோம், வேதத்துல நாம் சில காரியங்களை நாம் படிக்கலாம். வாசியுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10வது வசனத்தை வாசியுங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை நாம் வாசிப்போம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், விசுவாசிக்கிற பிள்ளையே, முதலாவது எப்படி இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளாய் செயல்படும்?
நாம் வாயினால் அறிக்கை பண்ணப்படும் போது ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். அந்த ரட்சிப்பு எவைகளை நாம் அறிக்கை பண்ண வேண்டும் என்றால் வேதத்தில் நாம் வாசிப்போம். எபேசியர் 2 அதிகாரம், எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம் என்றால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நீங்கள் நானும் கிருபையினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன அந்த கிருபை? அந்த கிருபை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்காய் மரித்து உயிரோடு எழும்பப்பட்டதை நீங்கள் நானும் நம்புகிறோம். அதுதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பெரிதான அன்பு கிருபையாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. எவன் ஒருவன் இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக வந்தார், என்னை தேடி வந்தார் என்று சொல்லி எந்த தேவ பிள்ளை நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில அந்த கிருபையை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த கிருபை இந்த அறிக்கை நிமித்தமாய் ரட்சிப்புக்குள்ளாக காணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற பிள்ளை பூரணமான ஒரு விசுவாசத்துக்குள்ளாக காணப்படுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாட்களில் நாம் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பை முழுவதுமாய் பெற்றுக்கொள்வதற்கு அறிக்கை பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ரட்சிப்பை எங்கிருந்து பெற்றுக்கொண்டோம்? தேவனுடைய கிருபையினால் நம்மளுக்கு ஈவாய் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்மளால் உண்டானவைகள் அல்ல, இது மனுஷனால் உண்டானவைகள் அல்ல, தேவனால் உண்டானவைகள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்களும் நானும் அனுதினமும் அவர் தந்திருக்கிற ரட்சிப்பு மேல விசுவாசம் வைத்து அறிக்கை பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பை நினைக்க நினைக்க விசுவாசத்துல நாம் எழும்புகிறவர்களாய் காணப்பட முடியும். ஆமென். சில வேளையில நம்முடைய வாழ்க்கையில அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் வாழுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். கொஞ்ச நாள் ரட்சிக்கப்பட்டவர்களை போல கொஞ்ச நாள் ரட்சிக்கப்படாத ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு அவிசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். வேதம் அவர்களை குறித்து என்ன தெளிவாய் சொல்லப்படுகிறது? வாசிங்கள். யாக்கோபு 1 அதிகாரம், யாக்கோபு 1 அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் யாரு? சந்தேகப்படுகிற மனுஷன். சந்தேகப்படுகிற மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் ஏதாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. வேதம் அவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது. சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக் கொள்ளலாம் சொல்லிட்டு நினைக்காமல் இருக்கிறவனாய் காணப்பட வேண்டுமா? பாருங்கள், அப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல காணப்படுகிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராய், அந்த தேவ பிள்ளைகள் நினைக்கிறத கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு தேவன் நிறைவேற்றுகிறவராய், கர்த்தர் சம்பூர்ணத்தை வழங்குகிறவராய் கர்த்தர் காணப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த மே மாதத்துல நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல எழும்புகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்படுவோம். அப்பதான் தேவனை தரிசிக்க முடியும், தேவனுக்கு பிரியமாய் காணப்பட முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், வேதாகமத்துல விசுவாசத்துக்கெல்லாம் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவன் ஆபிரகாம். அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவனை தேவன் 12ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல அவனை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இனபந்து குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நீ கடந்து போ, நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ கடந்து போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், அவன் எங்க, எதற்கு, என்ன என்று சொல்லி, எனக்கு என்ன ஆதாயம், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வி கூட கேட்காம தேவன் சொன்ன வார்த்தைகள் மேல நம்பிக்கை வைத்து கடந்து செல்கிறான். இதுதான் அவனுடைய வாழ்க்கையில பெரிதான விசுவாசம். ஆரம்பத்தில் அவன் விசுவாசித்த விசுவாசம், தேவன் அவனை சிநேகிதனே என்று சொல்லி ஆபிரகாமை அழைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல விசுவாசத்துல நம்ம பெருக பெருக தேவனிடத்தில் பிரியத்தை மாத்திரம் அல்ல,
நல்ல பிரியமுள்ள சிநேகிதனே என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு தேவ பிள்ளையாய் நீங்களும் நானும் காணப்படுவோம் என்று கர்த்தர் இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மளுக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்துல வளர்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். நாம் விசுவாசிக்காம நம்ம ஏதாவது காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறது விருதாவான காரியம், வீணான காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த நாட்களில் தேவனை பிரியப்படுத்துவதற்கு, தேவன் மேல நம்ம அவரை தரிசிப்பதற்கு, நாம் அவர் மேல் பிரியமாய் அவர் நம்மளை மேல் பிரியமாய் காணப்படுவதற்கு விசுவாசிக்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம். நான் நல்லா தானே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லிட முடியாது. தேவன் ஒவ்வொரு உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதா, உங்களுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறதா? ஆபிரகாமை கர்த்தர் ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் சோதித்தார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்ததான அந்த ஒரு ஈசாக்கை தேவன் சோதித்து ஆபிரகாம் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சர்டிபிகேட் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களை குறித்துதான விசுவாசத்தினுடைய மதிப்பு உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். இந்த நாட்களில் தேவன் விசுவாசத்துல பெருக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது அது காலம் இல்லையோ, நம்முடைய இந்த நாட்கள்ல அநேக பிரச்சனைகளோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தேவனத்தான 24 மணி நேரம் டிவியில பார்த்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி பல எண்ணங்களை நம்ம பேசலாம். இல்ல, உங்க விசுவாசம் உங்கள் தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசமாய் இருக்கிறதா? இந்த நாட்கள்ல அவைகளில் நாம் வளர்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. வாசிப்போம் மறுபடியும் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போமா? முதலாவது காரியமாய் நாம் வாசிப்போம். வாசியுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், எல்லாரும் சொல்லுங்க, அவர் உண்டென்றும் விசுவாசிக்கிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். அவர் உண்டென்றும் விசுவாசிக்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, எவன் ஒருவன் தேவனுடைய கிருபைகளை பெற்று அந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு அறிக்கை பண்ணி அந்த விசுவாசத்துல நிலைச்சிருக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில தேவன் உண்டென்று வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில பேர்பட்ட சோதனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் அவன் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறவனாய் இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கிறோம் வேதாகமத்தில் அநேக தாசர்களை பார்க்க முடியும். பவுலை குறித்து நான் பார்க்கும் போது அவனை குறித்து சொல்லப்படுகிறது, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, புயபலமோ என்று சொல்லி பல சேதங்களை குறித்து, அவமானங்களை குறித்து, எத்தனை விதத்தில் கப்பர் சேதங்கள், சிறைச்சாலைகள், இவைகள் எல்லாம் காணப்பட்ட போதிலும் அவன் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி. ஆமென். அவன் தேவன் இருக்கிறார், தேவன் தான் எனக்கு பிரதானமான காரியம் என்று சொல்லி அவர் மேல் அதிகமான விசுவாசம் உடையவனாய் காணப்படுகிறான். சோதனையில கூட, வேதனைகளில கூட, அவனுடைய வாழ்க்கையில தடுமாற்றத்துல கூட தேவனை விட்டு பிரியாதவனாய் காணப்படுகிறவனாய் இருக்கிறான். தேவனையே நம்புகிறான். தேவன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவனாய் காணப்படுகிறான். அந்த இடத்துல தான் விசுவாசம் ஓங்கி நிற்கிறது. தேவன் தன்னுடைய பிரியத்தை ஒவ்வொரு சூழ்நிலைகளில கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்துல யோபுனுடைய வாழ்க்கை நாம் யாவருக்கும் தெரிந்தவைகளாய் இருக்கும். யோபு தேவனிடத்துல சர்டிபிகேட் வாங்கினவன். அவன் பயங்கரமான செல்வந்தன், அவன் நல்ல நீதிமான், பொல்லாப்புக்கு விலகி நடக்கக்கூடியவனாய் இருந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த போதிலும், தன்னுடைய சரீரத்துல பெரிய வியாதி வந்து அவனுடைய சரீரம் முழுவதும் பயங்கரமான பருக்களால் நிரம்பப்பட்டு அவனுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற நிலைகள் காணப்பட்ட போதிலும் கூட அவன் சொல்லுகிறான் என் மீட்பரை நான் பார்ப்பேன் என்று சொல்லி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறான். எந்த சூழ்நிலை அவன் சொல்றான் பாருங்க. அவன் சொல்லுகிற சூழ்நிலைகளை சற்று யோசித்து பார்க்கும்போது வேதனை எல்லாம், அவனை விட்டு பிள்ளைகள் இறந்து போய் விடுகிறார்கள், செல்வங்கள் எல்லாம் தரைமட்டமாய் போய்விட்டது,
வீடு இல்ல, வாசல் இல்ல, மனைவி இல்ல, குடும்பம் இல்ல. விசாரிப்பதற்கு வந்தவர்கள் அவனை நோகடிக்கிறார்கள். தெருக்கல்ல உட்கார்ந்து கொண்டு வியாதியினுடைய கொடூரத்தினால் காணப்பட்டுக் கொண்டிருக்கிற யோபு சொல்லுகிறான், அவன் சொல்லி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வேத வசனம் சொல்லப்படுகிறது, அவனுடைய யோபு புத்தகத்துல சொல்லப்படுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. அடுத்து இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் விசுவாசமாயிருப்பேன், நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், ஒருவேளை சூழ்நிலைகள் வந்து பயங்கரமான எனக்கு எதிராக நான் வாழக்கூடாதபடி ஒரு சூழ்நிலை கடந்து வந்தாலும் அவர் மேல் நான் விசுவாசமாய் நம்பிக்கையா இருப்பேன். ஆண்டவர் இந்த இப்படிப்பட்ட ஒரு சோதனை வேதனைகள் மத்தியில கூட என் மீட்பரை நான் பார்க்கணும், அவர் உயிரோட இருக்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறானே, அந்த இருதயத்தை தான் கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதித்து மேலே எழுப்புகிறவராய் காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல தேவன் இருக்கிறார், அவர் உண்டென்று நாம் எந்த சூழ்நிலை சொல்லுவோம்? நம்மளுக்கு சாதகமா நிறைய காரியம் நடக்கும் போது நம்ம ஆமாங்க எனக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்ம சொல்லுவோம். வேதனையில சொல்லுவோமா? கஷ்டத்துல சொல்லுவோமா? வழி இல்லாத நெருக்கத்துல சொல்லுவோமா? இந்த நாட்களில விசுவாசத்தோடு சொல்லுங்கள், அது கர்த்தருக்கு பிரியமாய் காணப்படும். ஆமென். ஒரு வேதனையில் அவர் இருக்கிறார் என்று சொல்லுங்க. பார்க்கிறோம் வேதாமத்துல தாவீதுடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தாவீது அவன் ஒரு பெரிய குரூப்போடு அவன் காணப்படுகிறான். சிக்லாத்தை மேற்கொள்ளும்படியாக கடந்து போகிற ஒரு சூழ்நிலை அங்கு நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், அவன் கூட இருக்கிறதான எல்லா நண்பர்களுடைய குடும்பத்தையும் இவனுடைய குடும்பத்தையும் என்ன செய்து விடுகிறார்கள்? சிறை பிடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். இவர்கள் யுத்தத்துக்கு போயிட்டு யுத்தம் பண்ணாம திரும்ப வந்து வருகிறாங்க. வந்து தன்னுடைய குடும்பத்தை பார்க்கலாம் என்று சொல்லி பார்க்கும்போது அங்க குடும்பம் இல்ல, ஊரு இல்ல, அங்க வந்து இருக்க ஜாமான்கள் இல்ல, எந்த சோர்ஸுமே இல்ல, என்னன்னு என்று சொல்லி கேட்பதற்கு யாருமே இல்லாத ஒரு தனிமை, வேதனைகள் எல்லாருக்கும் காணப்பட்டது. இந்த தனிமை வேதனை மத்தியில இவன் கூட இருந்த அத்தனை பேரும் கற்களை எடுத்து இவனால தானே குடும்பம் போச்சு என்று சொல்லி அவனை கல் எரியும்படியாய் கோபித்து நின்று கொண்டிருக்கிற வேளையில இவன் போய் தேவனிடத்தில் போய் காணப்படுகிறான். ஆண்டவரே, எனக்கு ஒரு காரியத்தை செய்யுங்க. அவனுக்கு முன்பதாய் பலருடைய கைகள் ஓங்கப்பட்ட போதிலும் அவன் இழந்து போய் தவித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் தன்னுடைய எல்லாரையும் இழந்து போய் காணப்படுகிறான். இன்னொரு பக்கம் தான் நம்பினவர்கள் விரோதமாய் கையை கற்களோடு அவனுக்கு விரோதமாய் ஓங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த ரெண்டு வேதனைகளின் மத்தியில அவனுக்கு அடைக்கலம் என்று சொல்லுவதற்கு ஒரு இடமும் இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிற நெருக்கத்தின் மத்தியில கர்த்தரை பிடிக்கிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தர் அவனை சொல்கிறார், நீ எழும்பி போ, நான் உன்னுடைய சிறையிருப்பை நான் திரும்ப உன்னை மீட்டுக் கொள்ளும்படியாய் கிருபை செய்வேன் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் போ சொல்லி. இவன் கடந்து போகிறான். எங்க போகணும் ஏது போகணும் ஒண்ணுமே தெரியல. கீழ்ப்படிஞ்சு விசுவாசமாய் போகிறான் தாவீது. ஆனா அங்க ஒருவனை வழியில வியாதியுடையவனாய் காணப்படுகிறான். அவனை பார்த்து விசாரித்து நீ எங்க உள்ளவன் என்ன ஏதுன்னு சொல்லும் போது கர்த்தர் பாருங்க, அவனுக்கு வேண்டிய வழிகளை இவன் தாவீது போறதுக்கு முன்பதாகவே அவன் எங்க போக வேண்டும் என்ற வழிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறான். ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வேதனையின் மத்தியில தேவன் இருக்கிறார் என்று சொல்லும் போது கர்த்தர் உனக்கு முன்பதாய் கடந்து சென்று வழிகளை வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அப்படித்தான் என்னென்ன வேதனைகளை கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி பல நிலைகளில் சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் சொல்லுவேன், தேவன் இருக்கிறார், அவர் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தின் மூலமாய் தேவன் உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு முன்பதாய் உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பதாய் கடந்து சென்று உங்களுக்கு அனுகூலமான தேவை உள்ள காரியத்தை தேவனே முளைக்க வைக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அதை செய்கிறவராய் காணப்படுகிறார். அவன் அந்த வழியில கடந்தவனை திடப்படுத்தி அவனுக்கு வேண்டிய சாப்பாடு ஆகாரத்தை கொடுத்து
அவனை கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், நான் இப்படியாக இந்த கூட்டத்தை சார்ந்தவன், நாம இப்படியாக வந்து சிறைப்பிடித்துட்டு நாங்க போற வழியில என் எஜமான் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படி சொல்லும்போது, நீ அவங்க அந்த இடத்தை காட்டுவேன்னு சொல்லும்போது, இந்த தாவீதும் அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் அங்க போய் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய எல்லா ஜனங்களையும் யுத்தம் பண்ணி தன்னுடைய ஜனங்கள் எல்லாவற்றையும் மீட்டெடுத்து கொண்டு வருகிறார்கள். தேவன் கஷ்ட சூழ்நிலையில தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைக்கு தேவன் அனுகூலமான தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இதுதான் விசுவாசம். சுகத்தில் அல்ல, நம்ம பக்கத்துல எல்லாமே சாதகமாய் இருக்கும்போது தேவன் இருக்கிறார் என்று சொல்லுவதல்ல, நம்மளுக்கு முன்னாடி சாதகமே இல்லாத சூழ்நிலைகள்ல அவர் இருக்கிறார், அவர் சொல்லுகிறபடி நான் நடப்பேன்னு சொல்லி நடக்கிற பிள்ளையே, நீதான் தேவனுக்கு ஏற்ற ஒரு பிரியமுள்ள பிள்ளையாய் காணப்படுகிறாய். ஹல்லேலூயா. இரண்டாவதாய் நாம் பார்க்கிறோம், அங்க நாம் பார்க்கும்போது ஏனோக்குடைய வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். ஏனோக்குடைய வாழ்க்கை வேதாகமத்துல ஆதியாகமத்துல வெறும் 4 வசனம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்து யூதால ஒரு 2 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த ஏனோக்கு? ஏனோக்கு ஆதாமுடைய ஆதாமுக்கு பிற்பாடு 7ஆம் தலைமுறையில் காணப்பட்டவன் தான் இந்த ஏனோக்கு. ஏனோக்குக்கு குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்துச்சு, அவனுக்கு எல்லாம் இருந்த போதிலும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் காணப்பட்டு, உங்களுக்கு எனக்கு இருக்கிற மாதிரி வெறும் 70 வயசு 80 வயசுல தலையை போட்டுட்டு மண்டையை போட்டு போகல. அவன் கிட்டத்தட்ட 365 வருஷங்கள் என்ன செய்கிறான், உயிரோடு வாழுகிறவனாய் காணப்படுகிறான் ஏனோக்கு. அந்த 365 வருஷத்துல அவன் அதிகமாய் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் காணப்படுகிறான். ஆமென். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல 22 23 சொல்லப்பட்டிருக்கிறது. 22 சொல்லப்படுகிறது, தேவனோடு சஞ்சரித்து கொண்டு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாட்கள் எல்லாம் 365 வருஷங்களாய் காணப்படுகிறது. 24 சொல்லப்படுகிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தான். நிறைய பேர் நினைக்கலாம், எங்களுக்கு குடும்பம் இருக்கு, எங்களுக்கு அதனால எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப டைட்டு, நிறைய பொறுப்புகள் இருக்கு, நிறைய கடமைகள் இருக்கு என்று சொல்லி ஒரு உணர்ச்சி வசமாய் காணப்படலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் பார்க்கிறது உணர்ச்சியை அல்ல, தேவன் உள்ளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை, அந்த ரட்சிப்பை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஏனோக்கு குடும்பம் இருந்துச்சு, குடும்பம் இருக்கும் போதும் பிள்ளைகள் இருக்கும் போது தேவனோடு சஞ்சரித்தான். அவன் பிற்பாடும் அவன் தேவனோடு 365 வயது வரைக்கும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவனாய் காணப்பட்டான். பலன் என்ன? அவன் 365 வருஷத்துல எத்தனை உயர்வுகள் தாழ்வுகளை பார்த்திருப்பான். அவனுடைய குடும்பத்துல எத்தனையோ காரியங்களை சந்திச்சிருப்பான். பலன் என்ன? அவனுடைய வாழ்க்கையில காரியம் என்ன? தேவனோடு இருக்கிறான், சஞ்சரிக்கிறான், தேவனோடு காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையில நடந்த பலன் என்ன தெரியுமா? அவன் மரணத்தையே பார்க்காதபடி கர்த்தர் அவனை உயிரோடு எடுத்துக்கொண்டு போய் அவர் அண்டையிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நியாயம் விசாரிக்கும்படியாக அவன் கடந்து வரக்கூடிய ஒரு தகுதியை பெற்றிருக்கிறவனாய் காணப்படுகிறான் என்று சொல்லி யூதாவின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். நாட்களில இன்னொரு காரியத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை 2வது பகுதியை நாம் வாசிப்போம். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 2வது காரியம், முதலாவது தேவன் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். 2வது அவர் எனக்கு பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, தேவனை ஆராதிக்கிற பிள்ளையே, இன்னைக்கு நான் திரும்ப சொல்றேன், ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆராதிக்காத பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் கண்டிப்பா ஏற்படுத்துவார். இன்னைக்கு உங்களுடைய வீட்டுல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வீட்டுல விசுவாசத்துல வளர வளர உங்களுடைய வீட்டுல கர்த்தர் பலனை வைத்துக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பெரிதான பலன் உங்க வாழ்க்கையில அறுக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, வாசிப்போமா? அந்த நாட்களில வாசிப்போம். மார்க்கு 11ஆம் அதிகாரம்
24வது வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்ய வேண்டுமா? விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். உண்டாகும் என்று. இதுதான் பலன். விசுவாசிக்கிறவர்களாய் ஜெபத்துல கிடைக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்க நாம் ஜெபத்துல எதை கேட்கிறோமோ அதை அப்பொழுதுதான் கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படியா கிராண்ட் பண்ணுகிறார். ஆமென். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறது அரிது. விசுவாசம் இல்லாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது அரிது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது அரிது. ஆகையால் ஜெபம் பண்ணுறேன் என்று சொல்லுகிறது அல்ல. சடங்காச்சாரமான ஜெபங்கள் உண்டு, கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு, பலவிதமான ஜெபங்களை நாம் செய்கிறோம். ஜெபம் பண்ணலைன்னா ஆண்டவர் எதையாவது ஒரு வகையில தண்டிச்சிருவாருன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இல்லையா கேலண்டர்ல மாத்திரம் நம்ம வசனத்தை பார்த்து டக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு ஓடுகிறோம். அவ்வளவு காரியங்களை நம்ம அநேக காரியங்களை கையாளுகிறோம். அப்படி அல்ல. ஜெபத்துல விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கொஞ்ச நேரம் நம்ம பயங்கரமா விசுவாசிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. வேதவசனம் சொல்லுகிறது தரித்திருக்கிறது, அவரோடு அமர்ந்திருக்கிற அனுபவத்தை அடையாளப்படுத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தரித்து கொண்டு அமர்ந்திருந்து அவரோடு காணப்படுகிறது தான் இருக்கிறார் என்றும், அவரை விசுவாசிக்கிற காரியம் என்றும், அவரால் பலனை பெற்றுக் கொள்கிற காரியத்தை அடையாளப்படுத்துகிறது. ஆகையால் இந்த நாட்களில கடமை ஜெபத்தை குறிப்பிடல, அவிசுவாசமான ஜெபத்தை குறிப்பிடல, துன்மார்க்கமான ஜெபத்தை குறிப்பிடல. சொல்லப்படுகிறது ஜெபத்துல நீங்க விசுவாசமா ஜெபித்து எதை நீங்க விசுவாசத்தோட கேட்கிறீங்களோ அத தேவன் உங்களுக்கு பலனாய் கொடுப்பார். ஆமென். பலன் அது நல்ல ஒரு ஈவாக, கிஃப்டாக கர்த்தர் தம்முடைய கிருபைகளினால் நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாக்கியமாய் காணப்படும். இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம். எரேமியா 29ஆம் அதிகாரம் கடைசியாக இந்த வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். தேடும் போது கண்டுபிடிப்பீர்கள். அப்ப தேடணும். அப்ப இங்க அடிபட்டுறது 5 நிமிஷம் தேட முடியுமா? 5 நிமிஷம் தேட முடியுமா? 1 நிமிஷம் தேட முடியுமா? ஆத்திரம் தோத்திரம் சொல்லிட்டு தேட முடியுமா? இல்ல. அங்க சொல்லப்படுகிறது கடமைக்காக அல்ல. அங்க சொல்லப்படுகிறது உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுகிறீர்கள் என்றால், முழு இருதயத்தோட தேடுகிறதை அடையாளப்படுத்துகிறது. என்னை தேடுகையில் நீங்கள் என்னை செய்வீர்கள், கண்டுபிடிப்பீர்கள். அடுத்ததாய் வாசியுங்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி. பலனை பாருங்க. நீங்க இப்பொழுது எந்த சூழ்நிலை இருக்கிறீங்க? உங்க சிறையிருப்பை நான் திருப்பி, நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம். இன்னைக்கு விசுவாசியாத ஜெபம் பத்தி சொல்லல. இன்னைக்கு விசுவாசிக்கிற ஜெபம். அவர் இருக்கிறார், அவர் உண்டென்றும் நாம் விசுவாசித்து ஜெபிக்கும் போது அவருக்கு ஏற்ற பிரியமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். இரண்டாவது, அப்படி அவர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மளுக்கு பலனை கர்த்தர் என்ன செய்கிறார்? தருகிறவராய் இருக்கிறார். எங்க நம்ம வாசித்த பிரகாரமாய் சிறையிருப்பிலிருந்து திருப்புகிறார். ஒதுக்கப்பட்ட இடத்திலிருந்து, விளக்கப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் மீண்டுமாய் நம்மளை அழைத்து கொண்டு வந்து நிலைநிற்க வைக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு எது சிறை பிடிக்கப்பட்டு போயிருக்கு நம்ம வாழ்க்கையில?
எது நம்முடைய வாழ்க்கையில அகற்றப்பட்டவைகளாக இருக்கிறது, எது நம்முடைய வாழ்க்கையில சில உதாசீனங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து வேதனைகளோடு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். சில நம்ம நினைக்கிற காரியங்கள் நடக்காம இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், இவைகளின் மத்தியில நான் இருக்கிறேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளையே, நான் உனக்கு கட்டாயம் பலனை கொடுப்பேன். எப்படிப்பட்ட பலன்? அவர் உங்களுடைய சிறையிருப்ப கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன செய்வார்? ரிலீஸ் பண்ணுவாரு. ரெண்டாவது, நீங்க எங்க வெட்கப்பட்டீங்களோ, ஒதுக்கப்பட்டீங்களோ, தள்ளப்பட்டீங்களோ, முடியாத நிலைமையில தடுமாற்றத்தோடு காணப்பட்டிருக்கீங்களோ, எவர்கள் உங்களை பார்த்து சவால் விட்டார்களோ, அவைகளின் மத்தியில கர்த்தர் உங்களை மீண்டும் கொண்டு வந்து சேர்த்து நிலைநாட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிற அந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கிறவைகளா இருக்கிறது. இந்த மே மாதத்துல வீட்டில் அமர்ந்து கொண்டிருப்போம். நிறைய நேரங்கள் இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. உங்களுடைய ஜெபம் ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபங்களா இருக்க வேண்டாம். விசுவாசத்தோடு ஜெபிங்க. இந்த நாட்களில் நேரங்கள் இருக்கிறது, விசுவாசத்தோடு ஜெபிங்க. தேவனுக்கு பிரியமா இருக்கும். தேவன் இருக்கிறார் என்று சொல்லுங்க. எங்களுக்கு உங்களுடைய வீட்டுல எது குறைச்சலா இருக்கு, உங்களால எது செய்ய முடியாத நிலைகளா இருக்கிறது, இந்த இயலாமையிலும் கர்த்தர் இருக்கிறார், அவர் உண்டென்று என்று சொல்லி சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு பலனை கர்த்தர் கொடுக்கிறார். சிறையிருப்பை மாற வைக்கிறார். கர்த்தர் திரும்ப உதாசீனப்பட்ட இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வந்து தலையை நிமிர வைக்கிற தேவனாயிருக்கிறார். ஆமென். என்ன செய்ய போறோம், எப்படி வாழ போறோம், எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது மட்டும்தானே, நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். கர்த்தர் வேதவசனம் சொல்லுகிறது, அவர் பழக்குவிக்கிறவரா, யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை நான் அப்படியாக எடுத்துக்கொள்கிறேன். தேவன் தனக்கு விரும்புகிற யுத்தத்துக்கு தனக்கு ஏற்ற விதத்துல கர்த்தர் தம்முடைய கைகளை பழக்குவிக்கிறவராக இருக்கிறார். இன்றைய நாட்களில் இதைத்தான் செய்வேன், இப்படித்தான் இருப்பேன், இதுதான் எனக்கு பெஸ்ட் இல்ல. அவர் விரும்புகிறதை போல ஆபிரகாம், அவர் என்ன சொன்னாரோ அதை விரும்பினான், அதை எடுத்துக்கொண்டான், அதை விசுவாசித்தான். அவன் இந்த வேதாமத்துல தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த நாட்கள் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நாட்கள்ல நாமும் விசுவாசிப்போம். அவர் இருக்கிறார் என்று சொல்லி எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையும் சொல்லுவோம். கட்டாயம் பலனை கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மே மாசத்தை பலனை பெற்றுக்கொள்வீங்க என்று சொல்லி, இந்த மே மாசத்துல எந்த சூழ்நிலையும் தேவன் இருக்கிறார் என்று சொல்வீங்களா? அவர் உண்டு என்றும் சொல்வீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் உங்க விசுவாசத்தை வர்த்திக்க வளர வைப்பார். ஆமென், ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்படி இருக்கிற இடத்துல அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துல கரங்களை மனதில் வைத்து ஜெபிக்கிறீங்களா? உங்களுடைய இருதயத்துல கரங்களை வச்சு ஜெபிங்க. ஆண்டவரே, அப்பா, சில காரியத்தை செய்ய முடியாம நாங்க விட்டுட்டோம், சில ஜெபங்களை செய்ய முடியாம விட்டுட்டோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆலயத்துக்கு போகலன்னு சொல்லிட்டு ஒரு பக்தி இல்லாத ஒரு வாழ்க்கையை போல, ஏதோ எங்களை விட்டு கலண்டு போனதை போல, ஏதோ எங்களை விட்டு தூரமாய் போனது போல, ஆண்டவரே, சிலருடைய வாழ்க்கையில சொல்றத நான் கேட்டேன். பாரமா இருக்குன்னு சொன்னாங்க, சாப்பிட முடியலையே என்று சொல்லி வேதனையோடு சொன்னாங்க. ஆண்டவரே, இதெல்லாம் எதற்காக? வாழ்வதற்காக அல்ல. தேவனை ஆராதிக்க முடியலையே, அவர்களுக்கு அந்த தேவ பிரசனத்தை உணர முடியலையே என்று சொல்லி சொன்னார்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய இடத்துல விசுவாசமாய் இருக்க கர்த்தர் உங்களுடைய எல்லா இயலாமையின் மத்தியில தேவனை விசுவாசிக்க கர்த்தர் உங்களுடைய பக்கத்துல வந்து பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆராதனை உமக்கு. பாடுவோம் அந்த பாடலை. நீ சொன்னால் போது நான் செய்வேன். இந்த மாதிரி நான் விசுவாசிப்பேன். ஆபிரகாமுக்கு சொன்னார், அதை விசுவாசித்தான், அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். பாடுவோமா? ஹல்லேலூயா. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். இயேசுவே, நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன். அன்பு இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை
உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருந்து பயமே இல்லையே. பாதம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருந்து பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆராதனை பண்ணுவோமா? எப்பேற்பட்ட பார்வன் உங்களை தொடர்ந்து வந்தாலும் என் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக அவர் மோசேயை போல அவர் தம்முடைய வார்த்தை என்ற கோலை பிடித்து உங்களுக்கு முன்பதாக இருக்கிற செங்கலை கர்த்தர் குலமாக்கி போட போதுமானவராய் இருக்கிறாரே. அவருடைய உன்னதமான நோக்கம் என்ன தெரியுமா? நீ காணாமைக்குள்ளே வர வேண்டும் என்பது. எஸ் 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 உன்னுடைய வாழ்க்கையோட முடிந்து போனவைகள் அல்ல. அநேகர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த ஏப்ரலோட முடிஞ்சு போச்சு, இந்த மே மாதத்தை எதற்கு தந்திருக்கிறார்? என் ஆண்டவர் உன்னை வாழ வைக்கும்படியாக. சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நீ இருக்கிறீங்க என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். யோர்தானுக்கு முன்னாடி சொல்லுவேன், ஆண்டவரே எங்களுக்கு முன்னாடி சொல்லுவேன், வனாந்திரத்தை நான் சொல்லுவேன், எல்லா நெருக்கத்திலையும் நான் சொல்லுவேன், என் மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார். என்னுடைய வேதனைகள் மத்தியில என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தன்னை அக்னி சூளையில தூக்கி போடக்கூடிய நிலைகள் ஏற்பட்ட போதிலும் அவர்கள் சொன்னார்கள், என் ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாள் மாறாதவைகள் இருந்தாலும் என் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் அடிபணிகிறோம் என்று சொல்லி என் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் விசுவாசத்தோடு இருந்த பிள்ளைகளை என் கர்த்தர் கருகி போகிற ஒரு ஸ்மெல் கூட அவருடைய தலைகளிலேயோ உடம்புலையோ வரவிடாதபடி காத்துக்கொண்ட நேசர் இன்றைக்கு இந்த மே மாதத்துல உன்னையும் வழி நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறாரே. கரங்களை தட்டி அப்படிப்பட்ட ஒரு உன்னத வைராக்கியத்தின் வாஞ்சி, வைராக்கியத்தின் அபிஷேகத்தை கர்த்தர் உனக்குள்ளாய் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். நீ சாதாரண பிள்ளை அல்ல. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்குள்ளாக காணப்பட்ட வைராக்கியத்தின் வாஞ்சியை தேவன் உனக்குள்ளாக கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். தானியேலுக்குள்ள இருந்த விசுவாசம் உனக்குள்ளாக எழும்படியா கர்த்தர் விரும்புகிறார். தானியேலுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம் இந்த நாட்களில் உனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உனக்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் காணப்பட்டிருந்தார். அந்த யோசேப்பை கர்த்தர் வெளியே கொண்டு வருவதற்கு முன்பதாகவே அவன் எங்க உட்கார வேண்டும், அவன் எந்த ராஜாவுக்கு முன்பதாய் எப்படிப்பட்ட சீட்டில் உட்கார வேண்டும் என்று என் தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் பலனை ஏற்படுத்தி யோசேப்பை சிறைச்சாலையில் கர்த்தர் வெளியே கொண்டு வந்த ஆண்டவர், உனக்கு உயிரை கொடுத்த ஆண்டவர், உனக்கு வேண்டிய பாதைகளை வைத்திருக்கிறாரே. தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எஸ், நீங்க கரங்களை தட்டுகிற வேளையில் ஒரு தேவனுடைய அரவணைப்பை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. எஸ் சாமி, விட்டு போனதெல்லாம் திரும்ப பிடிக்க போகிறீங்க. கண்ணீரின் ஜெபம், மனகாலின் ஜெபம், ஸ்தோத்திர பலிகள், வைராக்கியமாய் தேவனோட சங்கத்துல காணப்படுகிற வைராக்கியம் என் கர்த்தரை விடக்கூடாது, என் தேவனை இன்னும் அதிகமாய் பிடிக்க வேண்டும் என்ற உண்மை உள்ள ஒரு வைராக்கிய வாஞ்சை பிள்ளைகளுக்கு காணப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசுவாசத்துல எழும்ப செய்யுங்க.
எங்களுக்கென்று ஒரு பலனை வச்சிருக்கிறீங்க, அதை யாவரும் பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரே, கர்த்தர் அப்படி செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். சகல துதி கனமகிமை உமக்கு செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் இந்த மாதத்தினுடைய ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு செயல்களிலும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து பலனை வர்ஷிக்க பண்ணுவதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.